பெட்டர் சீரிஸில் காட்டப்பட்ட ஸ்பைடர் மங்கி அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியாக மாறினதுக்கப்புறம் என்னென்ன பவர்ஸ்லாம் லாஸ் பண்ணுச்சு அண்ட் கெயின் பண்ணுச்சு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிச்சம் இருக்க 7 அல்டிமேட் ஃபார்ம்ஸ் இதே மாதிரி வீடியோஸ் தனியாக போட்டிருக்கோம். அதை நம்ம சேனலுக்கு மறக்காம விசிட் பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏலியன் என்னென்ன பவர்ஸ்லாம் கெயின் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்துருவோம். நார்மல் ஃபார்ம்லேருந்து அல்டிமேட் ஃபார்முக்கு மாறினதுக்கப்புறம் இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணது அப்படின்னா மேசிவ் ஸ்ட்ரென்த் தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஏலியன் கெயின் பண்ண ஒரு விஷயம்னா மேசிவ் டியூரபிலிட்டி. நார்மல் ஸ்பைடர் மங்கி ஜம்ப் பண்ணுறத விட அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி இன்னமும் ஹையாக ஜம்ப் பண்ணுற மாதிரி நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்மில் நம்ம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 லெக்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ரெக்டாக்டிகல் அப்படின்ற ஸ்பைடரோட லெக்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி அதோடைய வாயிலேருந்து தான் ஸ்பைடர் வெப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்டா நார்மல் ஸ்பைடர் மங்கி வால்லேருந்து பண்ணுமே, இது வாழ பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வாலே இல்லை. வால் இல்லைன்னு அதான் கால் இருக்குல்ல, அந்த 4 ஸ்பைடரோடைய காலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி தான் நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸ் சீரிஸில் பார்க்கும்போது இந்த 4 ஸ்பைடர்ஸோடைய லெக் அதுக்கிட்ட இருக்காது. அதுக்கு பதிலாக மொத்தமாக 6 லெக்ஸ் இருக்க மாதிரி 2 லெக்ஸ் இருக்க மாதிரி நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆம்னிவர்ஸ் சீரிஸில் இருக்க அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி என்னென்ன பவர்ஸ்லாம் கெயின் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். என்னென்ன பவர்ஸ்லாம் லாஸ் பண்ணுச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட நம்ம பென்டன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன 8 அல்டிமேட் ஏலியன்ஸும் முடியுது. இதுக்கப்புறமா நம்ம ஆல்பிடோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு 4 அல்டிமேட் ஏலியன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இந்த சீரிஸில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பென்டன் கிட்ட இருக்க ஏலியன்ஸோடைய நேச்சுரல் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பிளானட்லேயே ஒரு சில ஜீவராசிகள் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த சீரிஸ் முடிஞ்சோடனே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, பேக் டு த வீடியோ. என்னென்ன பவர்ஸ்லாம் கெயின் பண்ணுச்சு அப்படின்றது பார்த்துட்டோம். என்னென்ன பவர்ஸ்லாம் லாஸ் பண்ணுச்சுன்னு பார்ப்போமா? ஸ்பைடர் மங்கி அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியாக மாறினதுக்கு அப்புறம் பெருசாலாம் இல்லை, 2 விஷயத்தை மட்டும் தான் இதை லாஸ் பண்ணியிருக்கு. அதில் விஷயம் அதோடைய எஜிலிட்டி. நார்மல் ஸ்பைடர் மங்கியாக இருக்கும்போது ரொம்ப துருத்துருன்னு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியாக மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்க மாதிரி, ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி காமிச்சாங்களே தவிர அது துருத்துருப்பாக ஆக்டிவாக இருக்க மாதிரி காமிக்கல. இன்னொரு விஷயம் என்ன லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய வால் தான். என்னதான் அதுக்கு பவர் வாய் வழியாக வெப் விடுற மாதிரி வச்சிருந்தாலும் அதுக்கிட்ட வால் இல்லாத ஒரு குறையாக தான் இருக்கு. ஏன்னா கொரில்லாக்கு எங்கடா வால் இருக்கலாம் கேட்காதீங்க. கொரில்லாக்கு வால் கிடையாது, பட் வால் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் எனக்கு தோணுது. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.